இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு நிமிஷம் உங்க கண்கள மூடிட்டு ஒரு கற்பனை செஞ்சு பாருங்களேன். சொல்லுங்க. ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்கள்ல, கிராமங்கள்ல வாழ்க்கை எப்படி இருந்தது? இருட்டுன்னா ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு இல்லன்னா சிம்னி விளக்கு வெளிச்சம். அப்படிதானே? ஆமா, கண்டிப்பா. கரண்ட் வரதே ஒரு பெரிய அபூர்வமான விஷயமா இருந்த காலம் அது. அதேதான். தூரத்துல இருக்கிற உறவினர்களுக்கு ஒரு அவசர தகவல் சொல்லணும்னா, பல நாள் காத்திருந்து வர தபால் கடிதம், இல்லனா போஸ்ட் ஆபீஸ்ல நீண்ட வரிசையில நின்னு போடுற ட்ரங்க் கால். இதெல்லாம் தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையா இருந்தது. உண்மைதான். அந்த பொறுமை அப்போ எல்லாருக்கும் இருந்தது. ஆனா இன்னைக்கு, நீங்க சாதாரணமா ஒரு ரோட்டோர டீ கடையில டீ குடிச்சிட்டு, உங்க மொபைல்ல இருக்கிற ஒரு QR கோட ஸ்கேன் பண்றீங்க. அடுத்த 3வது செகண்ட்ல விண்வெளியில இருக்கிற சேட்டலைட்கள் உங்க பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்து அந்த கடைக்காரரோட அக்கவுண்ட்ல போட்டுடுது. ஆமா, நினைச்சு பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வேகம் இது! நாம எப்படி இவ்ளோ சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்தோம்? அது மட்டும் இல்லாம, இந்த அளவுக்கு அதீத வேகத்த கையாளக்கூடிய அளவுக்கு நம்ம மூளை நிஜமாவே தயாரா இருக்கா? நீங்க கேக்குற இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது டெக்னாலஜி அபாரமா வளர்ந்துடுச்சு. ஆனா மனிதர்களாகிய நாம அந்த பரிணாம வளர்ச்சிய முழுசா உள்வாங்கிட்டோமா அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ம். இந்த மாற்றத்தை நம்ம வெறும் ஒரு வசதியா மட்டும் பார்க்க கூடாது. இது எப்படி ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட கட்டமைப்பையே மாத்தி அமைக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2 முக்கிய சக்திகள் பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது அறிவியல், அப்புறம் தொழில்நுட்பம். இது 2ம் சமூகத்த எப்படி அடியோடு மாத்துது? கண்டிப்பா. குறிப்பா இந்த டிஜிட்டல் யுகத்துல அறிவியல் மனப்பான்மை, அதாவது சயின்டிபிக் டெம்பர், நமக்கும் வருங்கால சமூகத்துக்கும் ஏன் மிக அவசியம்? இத பத்தி ஜனா அப்படிங்கிறவர் எழுதின மாற்றத்திற்கான அறிவியல் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு மிக அற்புதமான கட்டுரையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ரொம்ப சிறப்பான ஒரு கட்டுரை அது. ஜனா அதுல நிறைய ஆழமான விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார். ஆமா. இதுல முதல் விஷயம் அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்துக்கும், அதாவது சயின்ஸுக்கும் டெக்னாலஜிக்கும் உள்ள வித்தியாசம். இத படிக்கும்போது எனக்கு தோணுன ஒரு ஒப்பீட்டை நான் சொல்றேன். சொல்லுங்க. அறிவியல் அப்படிங்கிறது ஒரு அருமையான உணவு சமைக்கிறதுக்கான ஒரு ரெசிபியை உருவாக்குற மாதிரி. ம். அதுல எந்தெந்த பொருளை எவ்ளோ அளவுல சேர்த்தா என்ன சுவை வரும், அந்த சுவைக்கு பின்னாடி இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. கரெக்ட். ஆனா தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அந்த ரெசிபியை பயன்படுத்தி நிஜமாவே சமைச்சு ரொம்ப அழகா தட்டுல பரிமாறுற மாதிரி. அப்படிதானே? அதேதான். ரொம்ப அருமையான உதாரணம். ஒரு உணவு சமைக்க அந்த ரெசிபி எவ்வளவு அவசியமோ அதே போல தொழில்நுட்பத்துக்கு அறிவியல் ரொம்ப ரொம்ப அவசியம். ரெசிபி மட்டும் காகிதத்துல இருந்தா பசி தீராது இல்லையா? ஆமா, கண்டிப்பா தீராது. அந்த அறிவியலை மனிதர்களுக்கான ஒரு கருவியா மாத்தும் போதுதான் அது தொழில்நுட்பமா உருவெடுக்குது. அதாவது அறிவியல் அப்படிங்கிறது ஒரு தேடல். இயற்கையை பார்த்து இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளை கேட்டு ஆதாரங்களை திரட்டுற ஒரு முறை. புரியுது. இப்போ மின்சாரத்தோட தன்மைகளை, எலக்ட்ரான்கள் எப்படி நகருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அறிவியல். ஆனா அந்த புரிதலை வச்சுக்கிட்டு ஒரு ரூமை கூல் பண்ற ஏசியையோ இல்ல உணவை கெடாம பாதுகாக்கிற ஃப்ரிட்ஜையோ அல்லது நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த கம்ப்யூட்டரையும் உருவாக்குறது தொழில்நுட்பம். ஓஹோ! இத மருத்துவத்துறையோட ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வைரஸ் எப்படி மனித உடலுக்குள்ள நுழைஞ்சு செல்களுக்குள்ள போகுது, அதோட RNA அமைப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மெடிக்கல் சயின்ஸ். சரியா சொன்னீங்க. அந்த மரபணு அமைப்பு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா லேப்ல அந்த வைரஸை எதிர்க்கக்கூடிய ஆன்டிபாடிகளை நம்ம உடம்புலயே உருவாக்க தூண்டுற ஒரு தடுப்பூசிய, அதாவது வேக்சினை வடிவமைக்கிறது அறிவியல். ஓகே. ஆனா அதை வடிவமைச்சது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அதை பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கிற அந்த சப்ளை செயின் இருக்கு பாத்தீங்களா, அதை உருவாக்குறது தொழில்நுட்பம். ஆமா, கோவிட் நேரத்துல நாம இத கண் முன்னாடியே பார்த்தோம். கண்டிப்பா. கடந்த பல தசாப்தங்கள்ல குழந்தை இறப்பு விகிதம் உலக அளவுல பெருமளவு குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு இந்த தொழில்நுட்பம் தான் காரணம். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்துல அறிவியல் ஆராய்ச்சிகள் தான் ரொம்ப குறுகிய காலத்துல தடுப்பூசிகளை உருவாக்கி உலகத்தையே மீட்டுச்சு. நிஜமாவே அது ஒரு பெரிய சாதனை தான். அதே போல ஜியாகிரபியில பூமியோட அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எப்படி நகருதுன்னு புரிஞ்சுக்கிறது அறிவியல். அதை வச்சு நிலநடுக்கம், சுனாமி மாதிரி இயற்கை பேரிடர்கள் வர்றத முன்னுக்கூட்டியே கணிச்சு கடலுக்கு அடியில இருக்கிற சென்சார்கள் மூலமா சிக்னல்களை அனுப்பி மக்களோட மொபைல் போன்களுக்கு ரியல் டைம் அலர்ட்ஸ் கொடுக்கறது தொழில்நுட்பம். அப்போ இந்த இடத்துல தான் தொழில்நுட்பத்தோட உண்மையான பிரம்மாண்டம் புரியுது. இது வெறும் நம்ம வேலைகளை ஈஸியாக்குற வசதி மட்டும் கிடையாது, இயற்கை சீற்றங்கள்ல இருந்து மனித குலத்தை காப்பாத்துற ஒரு பெரிய கவசமாவே இது மாறிடுச்சு. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது ஒரு நாட்டோட அடையாளமாகவும்
பாதுகாப்பாகவும் கூட மாறுது. ஜானாவோட குறிப்புகள்ல இதுக்கான மிகச்சிறந்த உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரோ பத்தி சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, இஸ்ரோவோட சந்திரயான் திட்டத்தை எடுத்துக்கோங்க. அது நிலவ ஆராயிற ஒரு விண்வெளி தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு வளரும் நாடு யாருடைய உதவியும் இல்லாம தன்னோட சொந்த தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு நிலவோட தென்துருவத்துல கால் பதிக்க முடியும் அப்படிங்கிறது. அது நம்ம தேசத்தோட சுயசார்பையும் பெருமையையும் உலக அரங்கத்துல நிலைநிறுத்தின ஒரு மாபெரும் மைல்கல். எக்ஸாக்ட்லி. அதே போல ரொம்ப சாதாரண மக்களுடைய அடிப்படை தேவைகள்ல கூட இந்த தொழில்நுட்பம் எப்படி நுழையுதுன்னு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற குடிநீர் மேலாண்மை திட்டங்களை பத்தி ஜானா தன்னோட கட்டுரையில சொல்றார். ஆமா, அதுல ஐஓடி சென்சார்கள், அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பயன்படுத்துறதா படிச்சேன். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அந்த ஐஓடி சென்சார்கள் எப்படி வேலை செய்யுது? வெறும் ஒரு சின்ன கருவி எப்படி தண்ணீர் மேலாண்மையை செய்ய முடியும்? அத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கிராமத்துல இருக்கிற பெரிய தண்ணீர் தொட்டிக்குள்ள ஒரு சின்ன கம்ப்யூட்டர் சிப் வச்சிருப்பாங்க. இது வெறும் தண்ணீரோட அளவை மட்டும் அளக்கிறது கிடையாது. இந்த சிப் நேரடியா ஒரு மொபைல் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓஹோ, நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்குமா? ஆமா, தொட்டில தண்ணீர் எந்த அளவுக்கு குறையுது, எந்த குழாயில எவ்வளோ பிரஷர்ல தண்ணீர் போகுது அப்படிங்கறத இது நொடிக்கு நொடி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு குழாயில திடீர்னு கசிவு ஏற்பட்டா? உடனே கண்டுபிடிச்சிருமா? ஆமா, இந்த சென்சார் தானாகவே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ சம்பந்தப்பட்ட அதிகாரியோட டேஷ்போர்டுக்கு அனுப்பிடும். மனிதர்கள் பல கிலோமீட்டர் நடந்து போய் ஒவ்வொரு குழாயா செக் பண்றதுக்கு பதிலா இந்த சின்ன கருவி பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாவதை தடுக்குது. இதுதான் தொழில்நுட்பத்தோட நேரடி சமூக பயன்பாடு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தொழில்நுட்பம் எப்படி கருவிகளை உருவாக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த கருவிகள் மனிதர்களாகிய நம்ம சமூக அமைப்பை எப்படி ஒட்டுமொத்தமா மாத்துது அப்படிங்கிறது தான் அடுத்து நாம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பகுதி. கண்டிப்பா. ஏன்னா சமூக மாற்றம் அப்படிங்கிறது வெறும் கருவிகள் மாறுறது மட்டும் இல்ல, நாம வாழ்ற முறையே மாறுறது. வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, நீராவி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அது வெறும் ரயில்களை மட்டும் ஓட்டல. ஆமா, நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. கிராமங்கள்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த மனிதர்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகளை நோக்கி வேலை தேடி நகர ஆரம்பிச்சாங்க. பெரிய கூட்டு குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு சிறு சிறு குடும்பங்களா நகரங்கள்ல குடியேறினாங்க. நகரமயமாக்கல், அதாவது அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சமூக அமைப்பே அங்கிருந்து தான் உருவாச்சு. கரெக்ட். அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட நீட்சியாகத்தான் இன்னைக்கு நாம ஒரு டிஜிட்டல் டைவ், அதாவது டிஜிட்டல் மாற்றத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீராவி இயந்திரம் மனிதர்களோட உடல் உழைப்பை எப்படி சுலபமாக்குச்சோ அதே மாதிரி இன்டர்நெட்டும் ஸ்மார்ட் போனும் மனிதர்களோட தகவல் பரிமாற்றத்தை முற்றிலுமா மாத்திடுச்சு. உலகத்தையே சுருக்கி ஒரு சின்ன கிராமமா மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். ஆமா, இதுல சோஷியல் மீடியாவோட சக்திய நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். தகவல்களை ஜனநாயகமாக்குறது, அதாவது டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எப்படி ஒரு சமூகத்தை மாத்தும் அப்படிங்கிறதுக்கு ஜனாவோட குறிப்புகள்ல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. அரப் ஸ்பிரிங் அப்படிங்கிற ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி பத்தி அவர் சொல்லியிருக்கார். அரப் ஸ்பிரிங் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு நாடுகள்ல நடந்த ஒரு பெரிய மக்கள் போராட்டம் இல்லையா? ஆனா அதுல சமூக வலைத்தளங்களோட பங்கு எப்படி செயல்பட்டது? ஒரு காலத்துல ஒரு நாட்டுல அரசாங்கத்துக்கு எதிரா மக்களை ஒன்னு சேர்க்கணும்னா ரகசியமா நோட்டீஸ் கொடுக்கணும், யாருக்கும் தெரியாம கூட்டங்கள் நடத்தணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா, போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஆனா இந்த அரப் ஸ்பிரிங் நடந்த நேரத்துல ஒரு சாதாரண குடிமகன் தன்னோட மொபைல் போன்ல ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ ஒரு ஹேஷ்டேக உருவாக்குனாரு. ஒரு சில மணி நேரங்கள்ல பல லட்சம் மக்கள் அந்த செய்தியை பார்த்தாங்க. உடனே வீதிக்கு வந்து தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. உருவாக்கச்சா? கண்டிப்பா. சமூக வலைத்தளங்கள் வெறும் மெசேஜ் அனுப்புற கருவியா மட்டும் இல்லாம மக்களோட அரசியல் குரலா ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துற மாபெரும் ஆயுதமா உருவெடுத்தது அங்கேதான். குரல் இல்லாதவங்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரு பெரிய மேடையா இன்டர்நெட் மாறிடுச்சு. தகவல் பரிமாற்றத்துல நடந்த இந்த ஜனநாயகம் இப்போ அப்படியே நம்ம பொருளாதார பரிமாற்றத்திலயும் நுழைஞ்சிடுச்சு. இன்னைக்கு இந்தியாவுல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட அபாரமான வளர்ச்சி இதத்தான் காட்டுது. உண்மைதான். ஜன்னாவோட கட்டுரையில பேடிஎம், ஓலா, சொமேட்டோ மாதிரி நிறுவனங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு காலத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னா கை நிறைய முதலீடு வேணும், ஒரு நல்ல மெயின் ரோட்ல கடை வேணும். ஆமா, நிறைய பணம் செலவாகும். ஆனா இன்னைக்கு ஜொமேட்டோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன கிச்சனை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஆப் மூலமா ஒட்டுமொத்த நகரத்துக்கும் ஒருத்தரால உணவு விற்க முடியுது. அதே போல ஓலா மூலமா ஒரு சாதாரண பைக் வச்சிருக்கிற ஒருத்தர் கூட உடனே ஒரு மைக்ரோ ஆண்டர்பிரனரா மாறிட முடியுது.
இந்த தொழில்நுட்ப கருவிகள் இந்திய பொருளாதாரத்தோட அடித்தளத்தையே அடியோட மாத்திடுச்சு. நீங்க சொல்றது 100% உண்மை. இந்த புதிய பொருளாதார அமைப்புல நாம தாக்கு பிடிக்கணும்னா நம்ம கல்வி முறையும் மாறணும் அப்படிங்கறத நாம இப்போ உணர்ந்திருக்கோம். அங்க வெறும் மனப்பாடம் செய்யற முறையை வச்சுக்கிட்டு இந்த ஏஐ யுகத்துல நம்ம கண்டிப்பா சர்வைவ் ஆக முடியாது. மாணவர்களுக்கு கேள்விகளை கேட்கிற சுதந்திரத்தையும் டெக்னாலஜி உதவியோட தேடி படிக்கிற திறனையும் உருவாக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. இது எல்லாம் பார்க்கும்போது என் மனசுல ஒரு ஆழமான முரண்பாடு தோணுது. நாம இந்த ஐஓடி சென்சார்கள், ஆப்ஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்னு பல வசதிகளை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோம். சரி, ஆனா இதெல்லாம் எல்லார்கிட்டயும் ஒரு ஸ்மார்ட் போனும் அதிவேக 5G இன்டர்நெட்டும் இருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானத்தோட அடிப்படையில தானே கட்டமைக்கப்படுது. நான் சிட்டியை விட்டு ஒரு 50 கிலோமீட்டர் வெளிய கிராமத்துக்கு போனா அங்க எனக்கு மொபைல் நெட்வொர்க்கே சரியா வேலை செய்யறதில்ல. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்படியென்றால் நாம பணக்காரர்களுக்காக ஒரு அதிவேக புல்லட் ரயில உருவாக்கிட்டு அதே நேரத்துல ஏழைகள் நடந்து போற ஒற்றையடி பாதைகளை அழிச்சுக்கிட்டு இருக்கோமா? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க இப்போ சுட்டிக்காட்டுற இந்த முரண்பாடு தான் ஜனா தன்னோட குறிப்புகள்ல சொல்ற டிஜிட்டல் பிளவு, அதாவது டிஜிட்டல் டிவைட். தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் எளிதாக்குது அப்படிங்கிறது நாணயத்தோட ஒரு பக்கம்தான். அப்போ இருண்ட பக்கம்னு ஒன்னு இருக்கா? கண்டிப்பா. அந்த இருண்ட பக்கத்தை நாம பேசியே ஆகணும். இந்த டிஜிட்டல் பிளவு அப்படிங்கிறது வெறும் வசதி சார்ந்த இடைவெளி மட்டும் கிடையாது. இது வாய்ப்புகளுக்கான இடைவெளி. கோவிட் பெருந்தொற்று காலத்துல லேர்னிங் தளங்கள் வழியா பல சிட்டி பசங்க தங்களோட படிப்பை தொடர்ந்தாங்க. ஆமா, ஜூம் கிளாஸ் மூலமா படிச்சாங்க. ஆனா ஸ்மார்ட் போனோ இல்ல தடையில்லா கரண்டோ இல்லாத பல கிராமப்புற மாணவர்களுக்கு அது ஒரு மூடிய கதவாவே மாறிப்போச்சு. எல்லாரையும் இணைக்கிறதா சொல்லிக்கிற தொழில்நுட்பம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை இன்னும் பல மடங்கு தீவிரமாக்குது அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. இது வெறும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு மட்டும் இல்லையே, சோஷியல் மீடியா மக்களை இணைக்குதுன்னு நாம பேசிட்டு இருந்தோம். ஆனா அதே சோஷியல் மீடியாவுல தானே இன்னைக்கு ஃபேக் நியூஸ் எந்தவித வடிகட்டியும் இல்லாம காட்டுத்தீ மாதிரி பரவுது. ஆமா, அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். வாட்ஸ்அப்ல வர்ற ஒரு தவறான மருத்துவ குறிப்பையோ அல்லது 2 மதங்களுக்கு இடையில பதற்றத்தை உருவாக்குற ஒரு போலி வீடியோவையோ மக்கள் எந்தவித விசாரணையும் இல்லாம அப்படியே ஃபார்வர்ட் பண்றாங்க. வெறுப்பு பிரச்சாரம், அப்புறம் பிரைவசி, தனிமனித உரிமைகள் மீறப்படுறது, இதெல்லாம் நம்ம சமூக ஒற்றுமைக்கே ஒரு பெரிய சவாலா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய சவாலும் இருக்கு. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ மற்றும் ரோபோட்டிக்ஸ் வருகையால தினக்கூலிகளாகவும் டேட்டா என்ட்ரி மாதிரி அடிப்படை வேலைகள்லயும் இருக்கிற பல லட்சம் மனிதர்களோட பாரம்பரிய வேலை வாய்ப்புகள் காணாம போற அபாயமும் இருக்கு. ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதேதான். அது போக தொழில்நுட்ப வளர்ச்சியால ஏற்படுற வேஸ்ட், அதாவது மின்னணு கழிவுகள் நம்ம சுற்றுச்சூழலை ரொம்ப கடுமையா பாதிச்சுட்டு வருது. இந்த சவால்களெல்லாம் தீர்க்க வெறும் புது புது தொழில்நுட்ப கருவிகள் மட்டும் பத்தாது. வேற என்ன வேணும்? கருவிகளை எப்படி பொறுப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கிற மனிதர்களோட மனநிலையும் அணுகுமுறையும் தான் மாறணும். சரி, இந்த விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியே இதுதான். இந்த சவால்களை நாம எப்படி எதிர்கொள்றது? ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஜிட்டல் பிளவு, சமூகத்தை பிளவுபடுத்துற போலிச் செய்திகள் மாதிரி ஆபத்துகள்ல இருந்து நாம எப்படி காப்பாத்திக்கிறது? அதுக்குதான் ஜனா ஒரு ஆழமான தீர்வை சொல்றார். அதுதான் அந்த அறிவியல் மனப்பான்மை, சயின்டிபிக் டெம்பரா. அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்துல சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறது மட்டும் இல்ல, அது நம்மளோட சிந்தனை முறை. அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு தகவலை கேட்கும்போது இதை யாரு சொன்னா, அவர் பெரிய பதவியில இருக்காரா அப்படின்னு பாக்குறத விட இதை எப்படி நிரூபிக்கலாம், இதுக்கான தர்க்க ரீதியான ஆதாரம் என்ன அப்படின்னு சிந்திப்பதுதான் அறிவியல் மனப்பான்மை. ஒரு செய்தி வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லயோ வந்த உடனே எமோஷனல் ஆகி அதை அப்படியே நம்பிடாம இது உண்மையா அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்னு ஆராயிற பொறுமை தான் இது. எனக்கு இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒப்பீடு தோணுது. அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிறது நாம மூளைக்கு நாம இன்ஸ்டால் செய்யற ஒரு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாமா? ஆஹா, அருமையான ஒப்பீடு. எப்படி ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஆன்டி வைரஸ் தேவையில்லாத வைரஸ்களையும் ஆபத்தான மால்வேர்களையும் வடிகட்டி அந்த சிஸ்டத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கோ, அதே போல இந்த மனப்பான்மை போலி செய்திகளையும் மூட நம்பிக்கைகளையும் வடிகட்டுது. ஆமா, அது மட்டும் இல்ல, உங்க ஆன்டி வைரஸை நீங்க அப்டேட் செய்யாம பழசாவே வச்சிருந்தா புதுசா வர்ற ஏஐ மூலமா உருவாக்கப்படுற டீப் ஃபேக் வீடியோக்களை அது கண்டுபிடிக்காது இல்லையா? ஆமா, கண்டிப்பா கண்டுபிடிக்காது. அதனால காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அறிவியல் மனப்பான்மையும் தொடர்ந்து அப்டேட் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ஏதோ தனிமனித விருப்பம் கிடையாது. இது இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அடிப்படை கடமை. நிஜமாவா? சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்களா?
ஆமா, ஜாவோட குறிப்புகள்ல இது ரொம்ப ஆழமா சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்திய அரசியலமைப்போட பிரிவு 51AH படி அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம் மற்றும் தேடல் உணர்வை வளர்ப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனோட அடிப்படை கடமை அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஓஹோ. இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்தியாவோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வெறும் வரி கட்டுறதையோ இல்ல சட்டங்களை மதிக்கிறதையோ மட்டும் கடமையா சொல்லல. கேள்வி கேட்கிற திறனையும் சிந்திக்கிற திறனையுமே தேச கட்டுமானத்தோட அடித்தளமா நம்ம அரசியலமைப்புல ஆழமா பதிவு செஞ்சிருக்கார். ஆனா நம்ம கல்வி முறை அந்த எதிர்பார்ப்ப நிஜமாவே பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்கள்ல பாடங்களை அப்படியே மனப்பாடம் செஞ்சு, அதாவது ரோட் லேர்னிங் மூலமா மார்க் வாங்குற முறை தான் சொல்லிக் கொடுக்கப்படுது. அது ரொம்ப துரதிருஷ்டவசனமானது. ஒரு மாணவன் இது ஏன் டீச்சர் இப்படி நடக்குது அப்படின்னா ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்கிற முறை, அதாவது இன்குவைரி பேஸ்ட் லேர்னிங், இன்னும் முழுமையா நடைமுறைக்கு வரலையே. அது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான். ஏன்னா கேள்வி கேட்கறது தான் அறிவியலோட முதல் படியே. எதையும் அப்படியே கண்மூடித்தனமா ஏத்துக்கிறது அறிவியல் கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான கேள்வியா உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி எல்லாத்தையுமே நாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா நம்ம மரபு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் அழிஞ்சிடுமே அப்படின்னு பயப்படுறாங்க. ம். அறிவியல் மனப்பான்மை வந்துட்டா மத நம்பிக்கைகள் அப்புறம் பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு அது முற்றுப்புள்ளி வச்சிருமா? இந்த முரண்பாட்டை நம்ம எப்படி எதிர்கொள்றது? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு நியாயமான அச்சம்தான். ஆனா ஜனா தன்னோட கட்டுரையில இதை மிக தெளிவா விளக்கியிருக்காரு. அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிறது மதம் அல்லது மரபுக்கு எதிரானது கிடையவே கிடையாது. அப்படியா? பின்ன எதைத்தான் அது எதிர்க்கும்? அது கண்மூடித்தனமான மூடநம்பிக்கைகளுக்கு மட்டுமே எதிரானது. உதாரணத்துக்கு, தனக்கு ஒரு பெரிய உடல்நல பாதிப்பு வந்திருக்கும் போது அறிவியல் பூர்வமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்காம ஏதோ ஒரு ஜோதிடத்தையோ அல்லது மந்திரத்தையோ மட்டும் நம்பி உயிரை விடுறது ஒரு ஆபத்தான மூடநம்பிக்கை. இதத்தான் அறிவியல் கடுமையா எதிர்க்கிறது. ஓ, ஓகே, இப்ப புரியுது. மாறாக, நம்ம முன்னோர்கள் விட்டுச் சென்ற நல்ல மரபுகளை அறிவியல் பூர்வமா புரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாக்கவும் இந்த அறிவியல் மனப்பான்மை ரொம்ப உதவுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வீடுகள்ல மழைநீர் சேகரிக்கிற அமைப்புகளை உருவாக்குறது, அல்லது குறிப்பிட்ட காலங்கள்ல குறிப்பிட்ட மரங்களை நடுற பழக்கம், இதெல்லாம் நம்ம பாரம்பரிய மரபுகள் தானே. ஆமா, அறிவியல் மனப்பான்மை இந்த நல்ல மரபுகளை கொண்டாடுது. ஏன்னா அந்த மரபுகளுக்கு பின்னாடி ஒரு சூழலியல் அறிவியல் இருக்கு, ஒரு நல்ல லாஜிக் இருக்கு. ஆக பழசு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிவதும் முட்டாள்தனம், பழசு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கண்மூடித்தனமா பின்பற்றுவதும் ஆபத்தானது. ரொம்ப கரெக்ட். பகுத்தறிஞ்சு சமூகத்துக்கு நன்மை செய்யற விஷயங்களை எடுத்துக்கிறது தான் அறிவியல் மனப்பான்மையோட உண்மையான நோக்கம். இதுல எந்தவித அரசியல் சார்போ அல்லது மதச்சார்போ கிடையாது. இது ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட பொதுவான வளர்ச்சி நோக்கிய ஒரு பயணம். ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மரபுகளை அறிவியல் எப்படி தர்க்க ரீதியா அணுகுது அப்படிங்கறது இப்ப நல்லா புரியுது. சரி, நாம இந்த அறிவியல் மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டா நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நோக்கி நம்ம உரையாடலை நகர்த்துவோம். ஜனா தன்னோட கட்டுரையில எதிர்காலம் பத்தி 3 முக்கிய கூறுகளை பதிவு செய்றார். முதலாவது, பசுமை தொழில்நுட்பம், அதாவது கிரீன் டெக்னாலஜி. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரக்கன். சூரிய சக்தி, காற்றால மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்தி இந்த பூமியை நாம காப்பாற்றணும். சூப்பர். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது, சமூக நன்மைக்கான செயற்கை நுண்ணறிவு, AI ஃபார் சோஷியல் குட். ஏஐயே வச்சுக்கிட்டு மனிதர்களோட வேலைவாய்ப்பை பறிக்கிறதுக்கு பதிலா மெடிக்கல் ஃபீல்டுல ரொம்ப துல்லியமான சர்ஜரிகள் செய்யவும், விவசாயத்துல எந்த மண்ணுல என்ன பயிர் நல்லா விளையும் அப்படின்னு கணிச்சு உற்பத்தியை பெருக்கவும் அதை பயன்படுத்தணும். மூணாவது, நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள், அதாவது எஸ்டிஜிஸ். எந்த ஒரு புது டெக்னாலஜியை உருவாக்கும் போதும் அது அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை வாழ தகுதியானதா விட்டு செல்லுமா அப்படிங்கறத நம்ம உறுதி செய்யணும். இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இதெல்லாம் அரசாங்கமும் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளும் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் ஒரு சாதாரண குடிமகன், என் அன்றாட வாழ்க்கையில இந்த அறிவியல் மனப்பான்மையை நான் எப்படி பயன்படுத்துறது? இதற்கும் ஒரு ரொம்ப சுலபமான நடைமுறைக்கு சாத்தியமான வழிமுறைய ஜனா சொல்றார். எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனை, காரணம், ஆதாரம், தீர்வு அப்படிங்கிற முறையில நாம அணுகணும். அது எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் விட்டுடுங்க. உங்க வீட்ல தினமும் தேவையில்லாம எரியிற கரண்ட்டை மிச்சப்படுத்துறது எப்படி?
தெருக்கல்ல பிளாஸ்டிக் பயன்படுத்துறத குறைக்கிறது எப்படி? ஒரு கவர்ச்சியான விளம்பரத்தை பார்த்துட்டு நம்ம உடம்பு கெடுக்கிற ஜங்க் ஃபுட் உணவுகளை வாங்காம தவிர்க்கிறது எப்படி? இந்த மாதிரி சின்ன சின்ன அன்றாட செயல்கள்ல கூட உங்களால அறிவியல் மனப்பான்மையா பயன்படுத்த முடியும். இத எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? நாம ஒரு மிகப்பெரிய காலப்பயணத்தை இந்த உரையாடல்ல கடந்து வந்திருக்கோம். 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மண்ணெண்ணெய் விளக்கோட இருட்டுல தொடங்கி இன்னைக்கு நம்ம குடிநீர் தொட்டிகள்ல இருக்கிற IoT சென்சார்கள் வரைக்கும் வந்திருக்கோம். ஆமா, நீராவி இயந்திரம் எப்படி தொழிற்சாலைகளை உருவாக்குச்சு, ஸ்மார்ட் போன்கள் எப்படி அரப் ஸ்பிரிங் மாதிரி புரட்சிகளையும், ஜொமேட்டோ, பேடிஎம் மாதிரி புதிய பொருளாதாரத்தையும் உருவாக்குச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே சமயம் இந்த தொழில்நுட்பம் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில உருவாக்குற டிஜிட்டல் பிளவு, போலி செய்திகள், வேலைவாய்ப்பு இழப்பு மாதிரி இருண்ட பக்கங்களையும் ரொம்ப விரிவா விவாதித்தோம். கரெக்ட். இது எல்லாத்தையும் எதிர்கொள்ள நம்ம மூளைக்கான ஆன்டி வைரஸான அறிவியல் மனப்பான்மை எப்படி ஒரு கவசமா செயல்படுது அப்படிங்கறதையும் நம்ம ஆழமா உணர்ந்தோம். இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் நினைத்து பார்த்தா, ஜனாவோட கட்டுரையின் இறுதி வரிகள் ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துது. அவர் ரொம்ப அழகா பதிவு செய்றார். அறிவியல் மனிதனை மாத்துது, அந்த அறிவியலால உருவான தொழில்நுட்பம் ஒட்டுமொத்த சமூக அமைப்பை மாத்துது. ஆனா அந்த அறிவியலை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துற அறிவியல் மனப்பான்மை மட்டும்தான் இந்த உலகத்தையே அழிவிலிருந்து காப்பாற்றி மாத்தி அமைக்குது. ஆஹா, எவ்வளவு அருமையான வரிகள்! இதுதான் மனித குலத்தோட பரிணாம விதி. வெறும் டெக்னாலஜியை காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தின ஒரு கன்சியூமரா மட்டும் இருக்கிறத விட, அந்த தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு சிந்திக்க தெரிஞ்ச பகுத்தறிவுள்ள மனிதர்களா மாறுறதுதான் உண்மையான வளர்ச்சி. நாம எல்லோரும் தீவிரமா சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இந்த ஆழமான உரையாடலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன கேள்விய, ஒரு இறுதி சிந்தனையா நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இனிட்டி உங்க தினசரி வாழ்க்கையில நீங்க பயன்படுத்துற தொழில்நுட்பத்தின் மூலமா, அதை நீங்க ஆர்டர் செய்யற உணவா இருக்கலாம், அல்லது நீங்க மணிக்கணக்கா ஸ்க்ரோல் செய்யற சோஷியல் மீடியாவா இருக்கலாம், உங்களை நீங்களே வெறும் ஒரு பயனாளியா, அதாவது ஒரு கன்சியூமரா மட்டும் சுருக்கிக்கிறீங்களா? அல்லது உங்ககிட்ட இருக்கிற அந்த மூளைக்கான ஆன்டி வைரஸை பயன்படுத்தி அறிவியல் மனப்பான்மையோட கேள்விகள் கேட்டு இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்குபவராக, ஒரு சேஞ்ச் மேக்கராக மாறப் போறீங்களா? இன்னைக்கு நீங்க உங்க வாட்ஸ்ஆப்ல ஒரு செய்திய பார்க்கும்போது அதை ஃபார்வர்ட் செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வினாடி தயங்கி இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு சிந்திக்க தொடங்குங்க. கண்டிப்பா. அந்த ஒரு வினாடி சிந்தனை தான் இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தீர்மானிக்க போகுது. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தேடல்களுடன் அடுத்த சிறப்பான செல்லில் சந்திப்போம்.